அந்த ரூமில் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நான் இப்போ ஷேர் பண்ணனேன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் உமன்ஸ் கமிஷனர் ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் நான் ஷேர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு ரங்கராஜ் இந்த மாதிரி பேசுகிறா நீங்களே கேட்பீங்க. ஒரு உமன்ஸ் கமிஷனர் ரூம்குள்ளே நடந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை நானோ இல்லை ரங்கராஜோ ஆஃபீஸர்ஸோ பொய் சொல்ல முடியாது. ஏன்னா இட்ஸ் அ கவர்மெண்ட் அத்தாரிட்டி. ஒரு அரசு சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து பொய் பேசணும்னா அவங்கக்கிட்ட எவிடன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், நம்ம மாட்டிப்போம். அதையும் மீறி எந்த தைரியத்தில் வெளியே வந்து நீ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறன்னு எனக்கு தெரியல. அன்னைக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன் ரூமில் சொல்கிறாரு மிஸ்டர் ரங்கராஜ், அந்த மேடம் கிட்ட ஆஃபீஸர் கிட்ட சொல்கிறாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை வெளியே வச்சுட்டே சொல்கிறேன் மேடம், ஜாய மாதிரி யாராலையும் என்னை பார்த்துக்க முடியாது, நான் ஜாயை மிஸ் பண்ணுறேன். அப்போ அந்த ரங்கராஜ் யாரு? ஏன் அதை வந்து ஸ்டேட்மெண்ட்ல விடல? அப்போ அன்னைக்கும் வந்து ஆஃபீஸர் முன்னாடி நான் பிளாக்மெயில் பண்ணி உங்களை சொல்ல சொன்னேனா? இல்லைல்ல, நான் எதுவுமே பேசல, நான் எதுவுமே கேட்கலையே. என்ன மிஸ் பண்ணுறியா ஏதாவது நான் கேட்டேன்னா? நீயா தானே பேசின, நீயா தானே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே நீயா தானே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண. எடுக்கும்போதே சொல்கிறாரு, அட்வொகேட் பேச்செல்லாம் நான் கேட்கல, இந்த ரூம்குள்ளே அட்வொகேட்லாம் நான் எடுத்து வெளியே வச்சுறேன், மனசுலேருந்து பேசுகிறேன், மனசுலேருந்து ஜாயை மிஸ் பண்ணுறேன்னு சொன்ன ரங்கராஜ் இன்னைக்கு வெளியே வந்து அந்த 4 செவத்துக்குள்ளே நடந்ததை அப்படியே போய் மாற்றி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறார். உமன்ஸ் கமிஷனர் ஆர்டர் காப்பிலே இருக்குது. அவர் ஒத்துக்கிட்டாரு, என்னை கல்யாணம் பண்ணதை ஒத்துக்கிட்டாரு. டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னார். டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது மிஸ்டர் ரங்கராஜ், நான் கிடையாது. நான் வேணும்னு தான் சொன்னேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப். அன்னைக்கு வேண்டான்னு ஸ்ட்ரெஸ் பண்ணது ரங்கராஜ். அந்த ரங்கராஜ் எங்கே போனார்? பறந்து போயிட்டாரா? ஸோ இன்றைக்கி வந்த ஸ்டேட்மெண்ட்டும் அன்றைக்கி ரூமில் சொன்ன இதுவும் ஒன்றா? ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்ணுறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை கேட்டு தான் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து அப்போ இன்றைக்கி அந்த ஸ்டேட்மெண்ட்டும் ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் வெளியே வந்துச்சா?